அரசியலில் ஒரு புயலாக நுழைந்த நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தற்போது ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை சந்தித்து வருகிறது. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூரில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் இன்று அக்கட்சியின் தலைவரையே சிபிஐ கூண்டில் ஏற்றி பார்க்கும் நிலைக்கு தள்ளியுள்ளது. 41 பேரின் மரணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? நிர்வாக தவறா அல்லது திட்டமிடப்படாத கூட்டமா? இந்த கேள்விகளுக்கான விடையை தேடி ஜனவரி 12ஆம் தேதி டெல்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளார் விஜய். அந்த பரபரப்பான வழக்கின் பின்னணி பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் தனது பலத்தை நிரூபிப்பதற்காக கரூர் மாவட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது. லட்சக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அங்கு திரண்டனர். ஆனால் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட பயங்கர கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. முதலில் உள்ளூர் போலீசாரால் விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கு அதன் தீவிரத்தன்மை கருதி சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த வழக்கில் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படுவதற்கு முன்பாக தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் சிபிஐ ஏற்கனவே பல கட்ட விசாரணைகளை முடித்துள்ளது. நவம்பர் 25, 2025 தாவேகா பொதுச் செயலாளர் பொசி ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் புதுடெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் ஆஜராகினர். இவர்களுடன் கரூர் மாவட்ட நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோரிடமும் துருவி விசாரணை நடத்தப்பட்டது. டிசம்பர் 4 கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் சிபிஐ முன் ஆஜரானார். அவரிடம் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு அனுமதி வழங்கியது எப்படி? பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதுமானதாக இருந்ததா என்பது குறித்து அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. நிர்வாகிகளிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் இறுதியாக கட்சியின் தலைவரான விஜயிடம் விசாரணை நடத்த சிபிஐ முடிவெடுத்துள்ளது. வரும் ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு விஜய்க்கு அதிகாரப்பூர்வமாக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவர் என்ற முறையில் அந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் அவர்தான் என்பதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க தவறுது ஏன் என்ற கோணத்தில் அவரிடம் கேள்விகள் கேட்கப்படும் என்று தெரிகிறது. விஜயிடமும் விசாரணை நடத்தி முடித்த பிறகு சிபிஐ இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளது. சரியாக சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களே இருக்கும் நிலையில் சிபிஐயின் இந்த நகர்வு தாவேகாவுக்கு நெருக்கடியாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு புறம் விஜயின் ஆதரவாளர்கள் வளர்ந்து வரும் ஒரு அரசியல் கட்சியை முடக்கவே மத்திய அரசு சிபிஐயை பயன்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டுகின்றனர். மறுபுறம் 41 ஏழை தொண்டர்களின் உயிருக்கு யார் பதில் சொல்வது? முறையான பாதுகாப்பின்றி லட்சக்கணக்கானோரை கூட்டியது குற்றமில்லையா என்று மற்ற அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. ஜனவரி 12ஆம் தேதி விஜய் டெல்லி செல்வாரா அல்லது தனது வழக்கறிஞர்கள் மூலம் கால அவகாசம் கோருவாரா என்பதுதான் தற்போதைய பெரிய எதிர்பார்ப்பு. ஒருவேளை அவர் ஆஜராகும் பட்சத்தில் அது தேசிய அளவில் விவாத பொருளாக மாறும். ஜனநாயகன் படத்தில் சாட்டை எடுத்து அரசியல்வாதிகளை அடிக்கும் விஜய் நிஜ வாழ்க்கையில் தன் மீது விழுந்துள்ள இந்த நிர்வாக தவறு என்ற கரையை எப்படி துடைக்கப் போகிறார்? 41 குடும்பங்களின் அழுகுரலுக்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் சொல்ல போகும் பதில் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.